அது மாதிரி திருப்பூர் ஊழியத்துக்கு போகும்போது திருப்பூர் ஊழியத்தில் ஏப்ரல் மாதம் ஊழியம் நடந்திருக்கு. அந்த ஊழியத்தில் வந்து குடும்பத்தில் போராட்டங்களோட ஒரு சகோதரி அந்த இடத்துல கலந்துக்கிட்டாங்க. அவங்க திருப்பி நாங்கள் போகும்போது 2வது ஜபம் அப்போ நாங்கள் போகும்போது அவங்கள பார்க்கணும். ஏன்னா நான் கூகுள் மீட்டில் கேட்டேன். அவங்க கண்ணீரோடு சொன்னது, அவங்களுக்காக ஜெபித்தது, அவங்களுக்காக ஆலோசனை எல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்த கூகுள் மீட்டில் நான் கேட்டேன். அப்போ திருப்பூர் ஊழியத்துக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு போனாங்கன்னா அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும், அந்த சகோதரனை பார்க்கணும், சகோதரியை பார்க்கணும், அந்த பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அங்கே போனப்போ அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம கூகுள் மீட்டில் கேட்ட நாளில் அன்னைக்கு பண்ண ஜபத்துக்கு அந்த திருப்பி நம்ம நேரில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தாங்க. குடும்பமே பிரிஞ்சு போகணும்னு இருந்த இடங்கள்ல ஆண்டவர் அந்த குடும்பத்தில் சண்டை இல்லை, ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தாங்கன்னு அந்த சகோதரி முகம் அவ்வளோ ஒரு முகமெல்லாம் அவ்வளோ பிரகாசமாக ஆண்டவர் கொடுத்தாங்க. அந்த 2 சின்ன பிள்ளைங்கள் இருந்தது, அந்த பிள்ளைகளுக்கும் இருந்தது அதே சமாதானமும் சந்தோஷம் இருந்தது. அந்த இடத்துல அந்த தம்பி அந்த குடும்பத்தில் இருந்த அந்த சகோதரர் வந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வேலைக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு ஜபம், இந்த ஜபத்துக்கு எப்படியாச்சும் நம்ம போயிடணும், வேலையை 10 மணிக்கே நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த வேலை முந்தின நாள் வேலை பார்த்து அசைதிலே நல்லா தூங்கிட்டேன், வர முடியலன்னு ரொம்ப துக்கமாக இருக்குன்ட்டுன்னு. அப்போ நான் தம்பி சொன்னாங்க, அடுத்த மாதம் பாடல் வேலையே நீங்கள் தான் அப்படின்னா நான் ஆளாக வந்து பாடல் வேலைக்கே வந்துடுவேன் அப்படின்ட்டுன்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தாகமாக இருக்காங்க அப்படின்ட்டுன்னு நினச்சி நன்றி சொன்னேன். ஏன்னா நம்ம எழுப்புதல் ஜபைக்கத்தை ஆண்டவர் கொண்டு போனாங்கன்னா அங்கே விடுதலை தான். விடுதலையின் தேவன் விடுதலை அந்த இடத்துல கொடுப்பாங்க. எந்தெந்த காரியத்தோடு இருக்காங்களோ அதுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பாங்க.